வருக பாடல் பாடுவோம். பாடல் இலக்கம் 18. பாடல் இலக்கம் 18. வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே, இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, அருள் வழங்க இதயம் சேரும் அன்புருவை கேளுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரங்களே, சகோதரிகளே, திருச்சபையின் வழிபாட்டு ஆண்டிலே பொது காலத்திலே 2வது ஞாயிறு தினத்தை இன்று கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறோம். இயேசு சொல்கிறார், வந்து பாருங்கள். அவர் தன்னுடைய பணியை செய்வதற்காக இறை அனுபவம் பெற வந்து பாருங்கள் என்று அழைக்கின்றார். ஆண்டவரை தேடிச் சென்று அவர் விடுக்கும் அழைப்பை ஏற்று அன்பை விதைக்க, இறை உறவிலே நம் குடும்பத்தை கட்டியெழுப்ப, இறைவனின் திருவுளம் நிறைவேற்ற கடமைப்பட்டுள்ள நாங்கள் இந்த நாளிலே அதற்கான வரத்தை வேண்டுவோம். அந்த வரத்தை இந்த திருப்பலி நமக்கு நிறைவே தருகின்றது. நம்முடைய வாழ்வை ஆசீர்வதித்து பணியை தொடர அருள் வேண்டி மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இன்று தை திங்கள் 14வது நாள். பொதுவாக உலகமெங்கும் பல்வேறு நாடுகளிலே பறந்து வாழுகின்ற தமிழ் மக்கள் இந்த தை திங்கள் 14வது நாளை, பொங்கல் திருவிழாவை தமிழர் தம் திருவிழாவாக வெறு சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். இது அறுவடை திருநாளாகவும் கொண்டாடப்படுகின்றது. இயற்கை வளம், மனித உழைப்பு, இறைவனின் கருணை அனைத்தும் இணைந்து நமக்கு கிடைத்த கொடைகளுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லும் அர்த்தமுள்ள அழகான உறவு திருவிழா இந்த திருவிழா. ஆதலால் ஆண்டவர் நமக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறிக்கொண்டு தொடர்ந்தும் அவருடைய மக்களாகிய நம்மை அருள் வளத்தால் நிறைத்து ஆசீர்வதிக்குமாறு வந்திருக்கிற உங்களையும், இணையத்தினூடாக இணைந்து செபிக்கிற மக்களையும், தங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொண்ட மக்களையும் பலிப்பிடத்திலே வைத்து அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த திருத்தலத்தில் எழுந்தள்ளி இருக்கிற லூர்து மாதா நாம் எல்லாருக்காகவும் மன்றாடி பரிந்துரைத்து நமது வாழ்வின் தேவைகள் நிறைவேற உதவி செய்யுமாறு எல்லாரையும் அவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். திருப்பலியை தகுந்த விதத்திலே ஒப்புக் கொடுக்க நமது குறைகள் குற்றங்களுக்காக இரக்கமும் அன்பும் நிறைந்த ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி தூய உள்ளத்தோடு இந்த பலியிலே பங்கேற்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பக்கம் 4 இணைந்து செபிப்போம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உமது மக்களின் வேண்டல்களை இரக்கத்தோடு கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பிலே ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் கடவுளின் பெயரை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்துக்கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்துக்கொண்டான். அப்பொழுது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். அழிவின் குழியினின்று என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார்.
கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்க செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவில் எழச் செய்தார். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உடல் பரத்தமைக்கு அல்ல, ஆண்டவருக்கே உரியது. ஆண்டவரும் உடலுக்கே உரியவர். ஆண்டவரை உயிர்த்தெழ செய்த கடவுள் தம் வல்லமையால் நன்மையும் உயிர்த்தெழ செய்வார். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று தெரியாதா? ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றித்திருக்கிறார். எனவே பரத்தமையை விட்டு விலகுங்கள். மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு புறம்பானது. ஆனால் பரத்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கே எதிராக பாவம் செய்கின்றனர். உங்கள் உடல் நீங்கள் கடவுள் இருக்குமிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. மெசியாவை, அதாவது அருட்பொழிவு பெற்றவரை கண்டோம். அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் தம் சீடர் இருவருடன் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்களோ, ராபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவரோ அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று
அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரனான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருட்பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரங்களே, சகோதரிகளே, இன்று நாங்கள் திருச்சபையின் திருவழிபாட்டு ஆண்டிலே பொது காலத்திலே 2வது ஞாயிறு தினத்தை கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இறைவன் தாம் விரும்பியவர்களை காலத்திற்கு காலம் தன்னுடைய பணிக்காக அழைக்கின்றார் என்பதை நமது பரிசுத்த வேதாகமத்திலே நாங்கள் பல இடங்களிலே வாசிக்கின்றோம். இது ஆபிரகாம் தொடங்கி ஈசாக்கு, யாக்கோப்பு, மோசே, தாவீது, சாலமோன், ஏசாயா, எரேமியா, திருமுழுக்கு யோவான், அந்திரேயா, பேதுரு மற்றும் நாமும் என்று பட்டியல் தொடர்ந்து நீண்டு கொண்டே போகிறது. இன்றைய நாளிலே முதல் வாசகத்திலே இறைவன் சிறுவன் சாமுவேலை பெயர் சொல்லி அழைக்கின்றார். பெயர் சொல்லி அழைப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட பணிக்காக இறைவன் அழைப்பதாகும். இங்கு இறைவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட சிறுவன் சாமுவேல், ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் கூறுகின்றார். அதாவது சாமுவேல் இறைவனுடைய அழைத்தலுக்கு தாராள மனத்துடனும் திறந்த உள்ளத்துடனும் தயார் நிலையில் இருந்ததை இது நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இன்றைய நற்செய்தியிலும் இயேசுவால் அழைக்கப்பட்ட முதல் சீடர்கள் திறந்த மனத்துடனும் தாராள உள்ளத்துடனும் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். பழைய ஏற்பாட்டிலே, இறைவா, என்னை நீர் மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன் என்று இறைவாக்கினர் எரேமியா கூறுவது இந்த இடத்திலே நினைவு கூறத்தக்கது. அன்புக்குரியவர்களே, இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இறைவனுடைய அழைத்தல் என்பது துறவற அழைத்தலாகவோ அல்லது இல்லற அழைத்தலாகவோ இருக்கலாம். துறவறம் என்பது எவ்வாறு இறைவனது கொடையோ அதுபோலவே இல்லறமும் இறைவனது மாபெரும் கொடையாகும். ஒவ்வொருவருக்கும் கடவுள் தரும் தனிப்பட்ட அருட்கொடை உண்டு. இது ஒருவருக்கு ஒரு வகையாகவும் வேறொருவருக்கு வேறு வகையாகவும் இருக்கிறது என்று புனித பவுல் அடிகளார் கொரிந்தியருக்கு எழுதின திருமுகத்திலே நமக்கு சொல்லுகின்றார். நம்மை எத்தகைய வாழ்க்கை நிலைக்கு அழைத்தாலும் அவருடைய அழைத்தலை தாராள உள்ளத்துடனும் திறந்த மனதுடனும் ஏற்பது நம்முடைய கடமையாகும். அத்தோடு இன்றைய நாளிலே, ஆண்டவரே உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்கிறது இன்றைய பதிலுரை பாடல். இதுதான் நம்முடைய உண்மையான மனநிலையாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, குருப்பட்டம் என்ற அடையாளத்தால் குருக்கள் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்தவர்கள் ஆகின்றார்கள். எனவே அவர்கள் கிறிஸ்துவின் இடத்திலே கிறிஸ்துவின் பெயரால் இறை மக்களுக்கு போதிக்கின்றார்கள், அவர்களை புனிதப்படுத்துகின்றார்கள், அவர்களுக்கு நல்லாயனாக இருந்து அவர் மக்களை வழிநடத்துகின்றார்கள். அவர்கள் உலகிலே இருந்தாலும் அவர்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்லர். ஆனால் பொதுநிலையினரோ உலகத்திலே இருக்கின்றார்கள், உலகை சார்ந்தும் இருக்கின்றார்கள், உலக காரியங்களில் ஈடுபடுகின்றார்கள். உலகை சார்ந்து இருக்கும் பண்பு பொது நிலையினரின் தனிப்பட்ட அழைத்தலாகும் என்று 2ஆம் வத்திக்கான் சங்கம் நமக்கு உறுதிபட எடுத்து கூறுகின்றது. இவர்கள் உலகின் நடுவிலே வாழ்ந்து குடும்பம், அரசியல், பொருளாதாரம், கல்வி, கலை ஆகிய உலக காரியங்களிலே ஈடுபட்டு உலகியல் காரியங்களை நற்செய்தி மதிப்பீடுகளால் ஊடுருவி புளிப்பு மாவு போல பொதுநிலையினர் உலகில் இறை அரசை கட்டி எழுப்புகின்றார்கள். இதுதான் பொதுநிலையினரின் தனிப்பட்ட விசேஷ அழைத்தலாகும். எனவே இல்லறத்தாரும் துறவரத்தாரும் தங்கள் அழைத்தலுக்கு பிரமாணிக்கமாக இருந்து கொண்டு
தங்களின் கிறிஸ்துவ மற்றும் சமுதாய கடமைகளை நிறைவேற்றினால் எல்லாம் நலமுடனே இருக்கும். ஒவ்வொருவரும் எந்த நிலையில் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த நிலையிலேயே நிலைத்திருக்கட்டும் என்பார் புனித பவுலடிகளார். மேலும் இல்லறத்தாரும் துறவரத்தாரும் தத்தம் கடமைகளை செம்மையாக செய்து முடிக்க நமக்கு இறை அனுபவம் தேவை. வந்து பாருங்கள் என்ற இயேசுவின் அழைப்பை ஏற்ற முதல் சீடர்கள் ஒரு நாள் தங்கி இறை அனுபவம் பெற்று மற்றவர்களையும் இயேசுவிடம் அழைத்து வந்தார்கள். அதுபோல நாமும் இயேசுவை குறிப்பாக அருள் வாக்கு, அருள் அடையாளங்கள் வழியாக சந்தித்து இறை அனுபவம் பெற்று எல்லாரையும் இயேசுவிடம் கொண்டு வருவது நமது அழைத்தலாகும் என்பதை மனதிலே இருத்திக் கொள்வோம். நமது அழைத்தலை உணர்ந்து வாழ்ந்திட இந்த திருப்பலி ஊடாக இறைவனை பார்த்து வரம் வேண்டுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். பக்கம் 5. ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவர் நல்லவர், நம்மேல் இரக்கமும் அன்பும் கருணையும் உள்ளவர். நம்மை அவர் அருள் வளங்களால் ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறார். அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைத்தனங்களுக்காக நன்றி சொல்லி தொடர்ந்தும் நாம் நமது வாழ்வை வளத்தோடு நலத்தோடு மகிழ்வோடு வாழ அருள் வேண்டி நேரத்திலே மன்றாடுவோமாக. பெயர் சொல்லியும் பணிக்கு உரியோரை தேர்ந்த தந்தையே, ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என நீர் அழைத்த குரலுக்கு செவிமடுத்த திரு ஆட்சியாளர்கள் ஆற்றும் திருப்பணியை ஆசீர்வதியும். அருட்பொழிவு பெற்ற ஒவ்வொருவரும் அழியாத செல்வத்தை சுட்டிக்காட்டும் விரல்களாய் திரு அவையில் செயற்பட அருள் தர தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை விலை கொடுத்து மீட்ட எங்கள் அன்பு தந்தையே, தெய்வீக ஆலயமாக நீர் படைத்த எங்கள் உடலையும் உள்ளத்தையும் நீர் வாழும் ஆலயமாக பேணி பாதுகாக்கவும், எங்களின் தரக்குறைவான பேச்சால் செயலால் எங்களது உடலையும் எங்கள் அயலாரின் உடலையும் பாதிக்காது எங்கள் உடலால் உமக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் வாழ அருள் பொழிய தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவி தங்கும் ஆலயமாய் எங்கள் உடலை படைத்த தந்தையே, மனிதர் அனைவரும் இறைவன் உறையும் ஆலயம் என்பதை உணர்ந்து நாட்டு நலப்பணியால் உமக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் மக்களுக்காக நற்பணி ஆற்றும் நாட்டு தலைவர்களுக்கு அருள் பொழிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
என்ன தேடுகிறீர்கள் என எங்களை பார்த்து கேட்கும் தந்தையே, எங்கள் வாழ்க்கையில் பொன், பொருள், பதவி, பணம் என அழியக்கூடிய செல்வத்தை தேடி சம்பாதித்து வைத்திருக்கின்றோம். இவற்றின் வழியாக அழியாத செல்வமாகிய உம்மை தேடி கண்டுகொண்டு பிறருக்கு உம்மை பற்றிய செய்தியை அறிவிக்க எங்களையும் பயன்படுத்த வேண்டுமென்று தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனத்திலே மன்றாடிக் கொள்வோம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பான தெய்வமே, இந்த நேரத்திலே நாங்கள் பகிரங்கமாக உம்முடைய பாதத்திலே ஒப்படைத்த வேண்டுதல்களையும் உங்களுடைய நெஞ்சு நிறைய சுமந்து வந்திருக்கிற பல்வேறுபட்ட தேவைகளையும் இந்த நேரத்திலே உம்முடைய திருப்பிடத்தில் இறக்கி வைக்கின்றோம். எங்கள் பேரிலே இரக்கமாயிரும். எங்களது வாழ்வை உமது அருளாலே நிறைத்து ஆசீர்வதித்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாடல் இலக்கம் 39. பாடல் இலக்கம் 39. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீர் தானே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் Blessed are you, Lord God of all creation, through your goodness we display your this wine drop of fruit of the land. சகோதர சகோதரிகளே, நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உமது அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் நீரே ஊற்று.
ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் யோன் மார்க், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குவந்தோராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையிலே விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலே இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோட அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரது திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பக்கம் 15. கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் திருவிழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் நிரப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும். புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பாடல் இலக்கம் 70. உனை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உனை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உனை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. முடமான மகன் நடமாட வைத்தாய். கடல் நீரில் தாவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் நீரில் தாவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உனை தேடி வந்தேன்